மீனம் ராசியில் பிறந்த எனது அன்பிற்குரிய நேயர்களே, உங்கள் மீனம் ராசியில் பிறந்தவர்களின் பொதுவான பண்புகள் என்ன? சிறப்பு அம்சங்கள் எவை? குணாதிசயங்கள் எப்படி? மீனம் ராசியில் பிறந்தவர்களின் அடிப்படை பண்புகள்: கல்வி, உண்மை, தைரியம் மற்றும் அப்பாவித்தனத்தை வெளிப்படுத்தி மற்றவர்களுக்கு நன்மையை வெளிப்படுத்துகிறீர்கள். விவசாய நிலங்களை வைத்திருப்பதால் உங்கள் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி உங்களை தொடரும். உங்கள் பக்தி துறவிகள், தத்துவவாதிகள் மற்றும் வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் உயர்ந்த அந்தஸ்துள்ள நபர்களுக்கு விரிவடைகிறது. வாசனை திரவியங்கள் மீதான விருப்பம் தெளிவாக தெரிகிறது. அதனுடன் செலவழிக்கும் போக்குடன் தொண்டு செய்யும். நீங்கள் பிரபலமானவர், புத்திசாலி, சில சமயங்களில் குறுகிய மனப்பான்மை கொண்டவர். கவலைகள் உங்கள் மனதை ஆக்கிரமிக்கக்கூடும். குறைவாக சாப்பிட்டாலும் உயர்தர ஆடைகள் மற்றும் நகைகள் மீது உங்களுக்கு விருப்பம் உள்ளது. உடல்ரீதியாக நீங்கள் மிதமான உயரம், சிகப்பு மற்றும் மிதமான விகிதாசார தோற்றத்தை காட்டுகிறீர்கள். நீங்கள் வேகமாக பேசுகிறீர்கள் மற்றும் விறுவிறுப்பாக நடக்கிறீர்கள். அமைதி மற்றும் பரந்த மனப்பான்மை, அமைதியை விரும்பும் இயல்பு ஆகியவற்றை வெளிப்படுத்துகிறீர்கள். பெண்களின் நிறுவனத்தில் நீங்கள் மகிழ்ச்சியையும் உயர்வையும் காண்பீர்கள். சச்சரவுகளைத் தவிர்த்து அமைதியான தீர்வுகளை தேர்ந்தெடுப்பீர்கள். ஆன்மீக நாட்டம், யோகா, தியானம், இசை, நடனம் மற்றும் நாடகம் ஆகியவற்றின் மீதான பற்றுதல் உங்கள் ஆர்வங்களை குறிக்கும். இருப்பினும் நீங்கள் ஒரு தந்திரமான தன்மையை காட்டி சோகங்களால் தொந்தரவு செய்யலாம். உங்கள் தொழில்களில் பொதுவாக நீர், கடல், மீன்பிடி முதலியன, திரைப்படத் தொழில், கல்வித்துறை ஆகியவற்றுடன் தொடர்புடைய பாத்திரங்கள் உட்பட மனநல திறன்கள் அடங்கும். நீங்கள் ஆரம்பத்தில் உழைத்தாலும் வாழ்வில் வசதிகள் உங்களுக்கு எட்டக்கூடிய அளவில் இருக்கும். மறைந்திருக்கும் எதிரிகளை கவனியுங்கள், மேலும் கண்கள், காதுகள் மற்றும் அதிகப்படியான சளி தொடர்பான உடல்நல பிரச்சினைகள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். 3, 4, 7 மற்றும் 12 வயதுகளில் இருமல், காய்ச்சல் போன்ற துன்பங்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். இது அடிக்கடி நீண்ட கால கவலைகளுக்கு வழிவகுக்கும். உங்கள் எதிர்காலம் ஆன்மீகம், படைப்பாற்றல், அமைதியை விரும்பும் இயல்பு ஆகியவற்றின் கலவையால் குறிக்கப்படுகிறது. சனி கும்ப ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? உங்கள் எதிர்கால பாதையை வெளிப்படுத்தும் பிரபஞ்ச படிக பந்தில் நீங்கள் உற்றுநோக்கும்போது ஒரு மாறும் மற்றும் ஏற்ற இறக்கமான பாதை உங்கள் முன் விரிகிறது. நட்சத்திரங்கள் உங்கள் தொழில்முறை பயணத்தில் விரைவான ஏற்றம், உயர் மட்டத்திற்கு விரைவான பதவி உயர்வு ஆகியவற்றை பரிந்துரைக்கின்றன. அது உங்களை அதிகாரம் மற்றும் கௌரவத்தின் உச்சத்தில் வைக்கிறது. இந்த விண்கல் எழுச்சி உங்களை ஒரு சாம்ராஜ்யத்திற்கு தூண்டுகிறது, அங்கு லட்சியம் உங்கள் அதிகாரம் மற்றும் அங்கீகாரத்தை பின்தொடர்வதை தூண்டுகிறது. இருப்பினும் காஸ்மிக் ஸ்கிரிப்ட் ஒரு திருப்பத்தை அறிமுகப்படுத்துகிறது. திடீரென்று தலைகீழாக மாறுவது மற்றும் உங்கள் பாதையில் எதிரிகளின் தோற்றம். இந்த எதிர்பாராத சவால் உங்கள் இலக்குகளை மறுமதிப்பீடு செய்ய தூண்டுகிறது மற்றும் எதிர்ப்பை எதிர்கொள்வதில் பின்னடைவை தூண்டுகிறது. நட்சத்திரங்கள் லட்சியத்தின் முரண்பாட்டை குறிக்கின்றன, அங்கு அதிகாரத்தை தேடுவது எதிர்பாராத தடைகளுக்கு வழிவகுக்கும். உழைப்பு மற்றும் கடின உழைப்பாளி, நீங்கள் விடாமுயற்சியுடன் தொழில்முறை நிலப்பரப்பை வழிநடத்துவீர்கள். ஆயினும்கூட அண்ட சீரமைப்பு வணிகத்தில் ஒரு நிதி இழப்பை முன்னறிவிக்கிறது. பொருளாதார புயல்களை எதிர்கொள்வதற்கு தகவமைப்பு உத்திகள் தேவைப்படும் ஒரு வீழ்ச்சி. சுவாரஸ்யமாக, நட்சத்திரங்கள் ஒரு வான விந்தையை முன்னிலைப்படுத்துகின்றன. சிலருக்கு இந்த சீரமைப்பு சினிமா நடிகர்கள், நடிகைகள், அரசியல்வாதிகள் மற்றும் சக்திவாய்ந்த நபர்களை பெரிய உயரத்திற்கு கொண்டு வந்து கணிசமான வருமானத்தை ஈட்டுகிறது. எவ்வாறாயினும் ஒரு எச்சரிக்கை கதை பின்வருமாறு: பெற்ற அனைத்தையும் எவ்வாறு இழக்கலாம் என்பதை விளக்குகிறது. இது ஒரு பரிதாபகரமான இருப்புக்கு வழிவகுக்கும் ஆரம்ப ஏறுதலை விட பெரிய வீழ்ச்சிக்கான சாத்தியத்தை எதிரொலிக்கிறது. புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வதற்கும் வெளிநாட்டு அனுபவங்களில் மகிழ்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுவதால் பிரபஞ்ச கதை எதிர்பாராத திருப்பத்தை எடுக்கிறது. நட்சத்திரங்கள் ஆன்மீக தலைமையை நோக்கி ஒரு பயணத்தை பரிந்துரைக்கின்றன, மத நிறுவனங்களின் தலைவராகின்றன. இறுதியில் பொருள் உடைமைகள் உங்கள் ஆன்மாவின் பிடியை இழக்கும் போது சந்நியாசி வாழ்க்கை முறையை தழுவுகின்றன. நீங்கள் இந்த பன்முக பயணத்தை தொடங்கும்போது
சவால்கள் உங்கள் மனதை வலுப்படுத்தட்டும். எதிர்பாராத திருப்பங்கள் வளர்ச்சி மற்றும் அறிவொளிக்கு வழிவகுக்கும். பிரபஞ்ச நாடா விரிவடைகிறது. லட்சியம் துன்பம் மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வின் மாற்றும் சக்தி ஆகியவற்றின் கதையை நெசவு செய்கிறது. சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் உயர் மட்டத்திற்கு விரைவான பதவி உயர்வு. திடீர் தலைகீழ் மற்றும் எதிரி அதிகாரம் மற்றும் கௌரவத்திற்கான லட்சியம். உழைத்தாலும் கடைசியில் வியாபாரத்தில் பண நஷ்டம். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு நல்ல ஏற்றத்தையும் வருமானத்தையும் கொடுத்தது சில சமயங்களில் காணப்படுகிறது. ஆனால் எல்லாம் இழந்து பரிதாபமான வாழ்க்கை வாழ்கிறார்கள். அதனால் பெரிய அரசியல்வாதிகளும் மற்றும் சக்தி வாய்ந்தவர்கள் உயர்ந்த நிலையை அடைந்து. அவர்கள் ஏறிய உயரத்தை விட அதிக ஆழத்திற்கு கீழே விழுந்தார். இது ஒரு நபர் கடலின் கரையில் உள்ள மரத்தின் மீது ஏறி. கிளை வழியாக நடந்து செல்வதை போன்றது. கடலுக்குள் விழுந்தது. அதன் ஆழம் அவர் ஏறிய உயரத்தை விட அதிகமாக உள்ளது. புண்ணிய ஸ்தலங்களுக்குச் செல்லும் வாய்ப்புகள். அயல்நாட்டில் வாழ்க்கையை அனுபவிக்கும் வாய்ப்புகள். மத நிறுவனங்களின் தலைவரானார். இறுதியில் தனக்கு எதுவும் சொந்தமில்லாததால் சந்நியாசியாக மனநிலை போன்றவை நடக்கலாம். குரு 2023 டிசம்பர் முதல் மேஷ ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? உங்கள் எதிர்காலத்திற்கான பயணத்தை நீங்கள் தொடங்கும்போது. முன்னோக்கி செல்லும் பாதைகள் பலவிதமான அனுபவங்களால் குறிக்கப்பட்ட ஒரு கதையை பின்னுகின்றன. சட்டம் மருத்துவம் மற்றும் அமானுஷ்ய பாடங்களில் கிடைக்கும் லாபங்கள். உங்கள் தொழில்முறை வெற்றியின் தூண்களாகின்றன. பொது நிறுவனங்களின் தாழ்வாரங்கள் உங்களை சேவையில் வரவேற்கின்றன. மேலும் உங்கள் அடிச்சுவடுகள் மருத்துவமனைகள் மற்றும் புகலிடங்களின் அரங்குகளில் எதிரொலிக்கின்றன. இது கவனிப்பு மற்றும் இரக்கத்தின் ஸ்பெக்ட்ரம் பரவியிருக்கும் ஒரு தொழிலை குறிக்கிறது. வெளிநாட்டவர்களுடனான உங்கள் தொடர்புகள் உங்கள் கதைக்கு சர்வதேச சுவையை சேர்க்கின்றன. எல்லைகளை மீறும் நெட்வொர்க்கை உருவாக்குகின்றன. இருப்பினும் அபாயத்தின் நிழல்கள் உங்கள் பிள்ளைகள் மீது படர்ந்திருக்கும் போது. அல்லது குறைந்த எண்ணிக்கையிலான சந்ததிகளை பரிந்துரைக்கும் போது. எச்சரிக்கையின் குறிப்பு வெளிப்படுகிறது. இந்த அம்சம் சிக்கலான ஒரு அடுக்கை அறிமுகப்படுத்துகிறது. குடும்ப பொறுப்புகளுக்கும் உங்கள் பயணத்தின் பரந்த நோக்கத்திற்கும் இடையே ஒரு நுட்பமான சமநிலையை வலியுறுத்துகிறது. மண்ணீரலின் விசித்திரமான விரிவாக்கத்துடன் எதிர்காலம் விரிவடைகிறது. இது உடலியல் நுணுக்கமாகும். இது உங்கள் கதைக்கு ஒரு தனித்துவமான தொடுதலை சேர்க்கிறது. உடல் வெளிப்பாடுகளுடன் ஜோதிட சீரமைப்பு. தீய போக்குகள் மற்றும் அவதூறுக்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதை குறிக்கிறது. குறிப்பாக பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த சவால்கள் உங்களின் பின்னடைவு மற்றும் தன்மை சோதிக்கப்படும் சிலுவைகளாக மாறும். நீங்கள் ஒரு சந்நியாசியின் பாதையை தழுவிக் கொண்டு அலைந்து திரிவதை காணும்போது. கதை ஒரு புதிரான திருப்பத்தை எடுக்கிறது. தெய்வீக நோக்கங்கள் உங்கள் வாழ்க்கையின் அந்தி நேரத்தில் வழிகாட்டும் ஒளியாகி. ஆன்மீக நிறைவை நோக்கி உங்களை அழைத்துச் செல்லும். இந்த பயணத்தின் இறுதி இலக்கு மோட்சம். மறுபிறப்பு சுழற்சியில் இருந்து ஆன்மாவின் விடுதலை. நீங்கள் எதிர்காலத்தில் செல்லும்போது. ஒவ்வொரு திருப்பமும் உங்கள் வாழ்க்கையின் கதையில் ஒரு அத்தியாயமாக மாறும். ஆதாயங்கள் சவால்கள் மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வு ஆகியவை அனுபவங்கள் மற்றும் படிப்பினைகள் நிறைந்த ஒரு நாடாவை உருவாக்குகின்றன. நீங்கள் செல்லும் பாதைகள் ஞானம் நெகிழ்ச்சி மற்றும் இறுதியில் மோட்சத்தை அடைவதால் அலங்கரிக்கப்பட்டு. நன்கு பயணித்த பயணத்தின் உச்சத்தை குறிக்கும். சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் சட்டம் மருத்துவம் அமானுஷ்ய பாடங்கள். பொது நிறுவனங்களில் சேவை மருத்துவமனைகளுக்குச் செல்வதன் மூலம் ஆதாயம். புகலிடங்களில் வெளிநாட்டவர்களுடனான தொடர்பு. குழந்தைகளுக்கு ஆபத்து அல்லது குறைந்த எண்ணிக்கையிலான குழந்தைகள். மண்ணீரல் விரிவாக்கம் தீய போக்குகள் மற்றும் பாதிக்கப்பட்டால் அவதூறு அலைந்து திரிந்து. வாழ்வின் முடிவில் சந்நியாசியாக பக்திமான் ஆகிறது போன்றவை நடக்கலாம். குரு மே 1, 2024 முதல் ரிஷபம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? உங்கள் எதிர்காலத்திற்கான பயணத்தை தொடங்கும்போது. அடிவானம் நல்வாழ்வு மற்றும் செழுமையின் துடிப்பான பக்கங்களால் வரையப்பட்டுள்ளது. உறுதியான ஆரோக்கியம் நம்பகமான துணையாக மாறும். உயிர் மற்றும் வலிமை நிறைந்த வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைக்கிறது. உங்களது நிதி நிலை திருப்திகரமாக உள்ளது. மேலும் உங்கள் வாழ்க்கையின் சவால்களை நீங்கள் நெகிழ்ச்சியுடன் கடந்து செல்வதை உறுதி செய்யும் வகையில். உங்கள் பாதைக்கு வருங்கால உதவி வழங்குகிறது.
உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையின் திரைச்சீலை குழந்தைகளின் பிறப்பின் மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இந்த குடும்ப விரிவாக்கம் அன்பு மற்றும் பொறுப்பின் அடுக்குகளைச் சேர்க்கிறது. இது ஒரு நிறைவான உள்நாட்டு கோலத்தை வடிவமைக்கிறது. நேர்மை மற்றும் உண்மையின் உறுதியான அடித்தளத்தின் மீது கட்டமைக்கப்பட்ட உங்கள் நற்பெயர். உங்கள் தொடர்புகளையும் முயற்சிகளையும் வழிநடத்தும் ஒரு கலங்கரை விளக்கமாக மாறும். தொழில் ரீதியாக உங்கள் எதிர்காலம் முன்னேற்றம் மற்றும் வெற்றிக்கான வாக்குறுதிகளை கொண்டுள்ளது. இலக்கண அறிவுள்ள கல்வியாளராகவோ கவர்ந்திழுக்கும் அரசியல்வாதியாகவோ அல்லது வங்கி மருத்துவம் சட்டம் அல்லது கற்பித்தல் ஆகிய துறைகளில் நம்பகமான நபராக இருந்தாலும். உங்களுக்கென ஒரு முக்கிய இடத்தை நீங்கள் உருவாக்கிக் கொள்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கை பாதை சாதனைகள் மற்றும் அங்கீகாரத்தால் குறிக்கப்படுகிறது. கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புக்கான வெகுமதிகளை குறிக்கிறது. நீண்ட ஆயுட்காலம் உங்கள் கதையை அழகாக்குகிறது. மேலும் தடிமனான உடல் உங்கள் நீடித்த ஆரோக்கியத்திற்கு சான்றாக மாறும். நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் உங்கள் தன்மையை வரையறுக்கின்றன. இது வாய்ப்புகள் மற்றும் இணைப்புகளை ஈர்க்கும் நேர்மறையான ஒளியை உருவாக்குகிறது. உங்களின் நேர்மையும் உண்மைத்தன்மையும் உங்களை வேறுபடுத்தி. உங்களைச் சுற்றியுள்ளவர்களின் மரியாதையையும் நம்பிக்கையையும் பெறுகிறது. இருப்பினும் எதிர்காலம் அதன் சவால்கள் இல்லாமல் இல்லை. கேன்சர் அசுத்த இரத்தம் மற்றும் அதிகப்படியான தடித்தல் அல்லது பிளெதோரியா போன்ற உடல்நல பிரச்சினைகளாக துன்பங்கள் வெளிப்படலாம். இந்த தடைகள் வலிமையானவை என்றாலும் கடக்க முடியாதவை அல்ல. அவை உங்களின் பின்னடைவு மற்றும் உறுதிப்பாடு சோதிக்கப்படும் சிலுவைகளாக மாறி. உங்கள் வாழ்க்கையின் கதைக்கு ஆழம் சேர்க்கின்றன. இந்த எதிர்காலத்தில் நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது. உயர்ந்த தாழ்வுகளை சமநிலையுடன் ஏற்றுக்கொள்வதில் முக்கியமானது ஆரோக்கியம். செல்வம் மற்றும் ஒருமைப்பாடு ஆகியவற்றின் இழைகளால் பின்னப்பட்ட உங்கள் கதை. அனுபவங்கள் மற்றும் சாதனைகள் நிறைந்த வாழ்க்கையே நீங்கள் சித்தரிக்கும் கேன்வாஸாக மாறுகிறது. சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் வலுவான ஆரோக்கியம் திருப்திகரமான நிதி நிலை. வருங்கால உதவி குழந்தைகளின் பிறப்பு நற்பெயர் தொழில் முன்னேற்றம் நல்ல கல்வி இலக்கணம் அரசியல்வாதி நீண்ட ஆயுள் தடித்த உடல் நம்பிக்கை மகிழ்ச்சியான நேர்மையான உண்மை வங்கியாளர் மருத்துவர் நீதிபதி வழக்கறிஞர் ஆசிரியர் இறையியலாளர் காசாளர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தால். அசுத்த இரத்தம் அதிகப்படியான தடித்தல் போன்றவை நடக்கலாம். ராகு ஆரம்பத்தில் இருந்து சனி பெயர்ச்சி முழுவதும் மீன ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? உங்கள் எதிர்காலத்தின் பக்கங்களை நீங்கள் கற்பனை செய்யும்போது. நிலப்பரப்பு செழிப்பு மற்றும் வளர்ச்சியின் வாக்குறுதியுடன் வெளிப்படுகிறது. விவசாய துறைகள் உங்கள் முயற்சிகளுக்கு வளமான நிலங்களாக மாறி. உங்கள் வெற்றிக்கு பங்களிக்கும் ஆதாயங்களை அளிக்கிறது. இந்த விவசாய பெருந்தொகையானது வருமானத்தை அதிகரிப்பதற்கு அடித்தளமாக அமைகிறது. நிதி வளத்தால் குறிக்கப்பட்ட வாழ்க்கைக்கான களத்தை அமைக்கிறது. பதவி உயர்வு உங்கள் தொழில்முறை அடிவானத்தில் ஒரு கலங்கரை விளக்கமாக மாறும். உங்கள் அர்ப்பணிப்பு மற்றும் திறமைக்கு சான்றாகும். உங்கள் தொழில் வாழ்க்கையின் பாதை முன்னேற்றத்தால் குறிக்கப்படுகிறது. ஒவ்வொரு அடியும் உங்கள் கடின உழைப்பு மற்றும் உறுதிப்பாட்டின் பிரதிபலிப்பாகும். உங்கள் பங்களிப்புகள் மற்றும் சாதனைகள் அங்கீகரிக்கப்பட்டு கொண்டாடப்படுவதால். காற்றில் பிரபலத்தின் இனிமையான மனம் வீசுகிறது. குடும்ப நட்சத்திர மண்டலத்தில் நன்கு அறிந்த மூத்த சகோதரர்கள் வழிகாட்டும் நட்சத்திரங்களாக வெளிவருகிறார்கள். அவர்களின் ஞானமும் அறிவும் மதிப்புமிக்க ஆதாரங்களாக மாறும். நுண்ணறிவு மற்றும் ஆலோசனையுடன் உங்கள் பயணத்தை வளப்படுத்துகிறது. பரஸ்பர ஆதரவு மற்றும் பகிரப்பட்ட ஞானத்தின் நூல்களால் பிணைக்கப்பட்டுள்ளது. வலிமையின் அடித்தளத்தை உருவாக்குகிறது. உங்கள் வாழ்க்கையின் விவரிப்பு சுயமாக உருவாக்கப்பட்ட வெற்றியால் வகைப்படுத்தப்படுகிறது. இது உங்கள் பின்னடைவு மற்றும் தொழில்முனைவோர் மனப்பான்மைக்கு சான்றாகும். சொத்து வைத்திருப்பது வெறும் பொருள் உடைமையாக இல்லாமல். உங்கள் சாதனைகள் மற்றும் நீங்கள் கட்டியெழுப்பிய ஸ்திரத்தன்மையின் சின்னமாக மாறும். உங்கள் எதிர்காலத்தின் பரபரப்பான நிலப்பரப்புக்கு மத்தியில். ஒரு சில நம்பகமான நண்பர்கள் உறுதியான தோழர்களாக வெளிப்படுகிறார்கள். அவர்களின் இருப்பு உங்கள் பயணத்தில் அரவணைப்பையும் தோழமையையும் சேர்க்கிறது. நம்பிக்கை மற்றும் பரஸ்பர புரிதலுடன் பிணைக்கப்பட்ட ஒரு சமூக நாடாவை உருவாக்குகிறது. அடுத்த அத்தியாயங்களை நீங்கள் செல்லும்போது.
விவசாயத்தின் ஆதாயங்கள் தொடர்ந்து செழிக்கட்டும். உங்கள் வருமானம் புதிய உயரத்திற்கு உயரட்டும். செழிப்பின் காற்று உங்களை வெற்றியின் எல்லைகளை நோக்கி அழைத்துச் செல்லட்டும். முன்னேற்றம், புகழ், குடும்ப ஆதரவு மற்றும் நம்பகமான நட்பு ஆகியவற்றின் இழைகள் நிறைவு மற்றும் சாதனைகள் நிறைந்த எதிர்காலத்தை வடிவமைக்கின்றன. சுருக்கமாக சொன்னால், நீங்கள் இந்த காலத்தில் விவசாயத்தின் மூலம் ஆதாயம், வருமானம் அதிகரிக்கும். பதவி உயர்வு, செழிப்பு, முன்னேற்றம், புகழ், நன்கு அறிந்த மூத்த சகோதரர்கள், சுயமாக உருவாக்கி சொத்து வைத்திருப்பவர்கள், நம்பகமான நண்பர்கள் போன்றவை நடக்கலாம். கேது ஆரம்பத்தில் இருந்து சனி பெயர்ச்சி முழுவதும் கன்னி ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? உங்கள் எதிர்காலத்தின் திரைச்சீலையை வெளிப்படுத்தும் கலக்கண்ணாடியில் பார்க்கும்போது, நட்சத்திரங்கள் நிழல்களையும் ஒளியையும் கலந்து ஒரு சிக்கலான உருவப்படத்தை வரைகின்றன. பிரபஞ்ச சீரமைப்பு எதிர்மறை போக்குகள் இருப்பதை அறிவுறுத்துகிறது. இது ஒரு குடும்பத்தை கட்டியெழுப்பும் பயணத்திற்கு சவால்களை கொண்டு வரக்கூடிய ஒரு கடுமையான அம்சமாகும். ஒரு குழந்தையின் எதிர்பார்ப்பு ஒரு நிழலை காட்டுகிறது. இது போன்ற துன்பங்களை எதிர்கொள்வதில் தேவையான பின்னடைவு பற்றிய பிரதிபலிப்பு. பெற்றோருக்கு மாற்று வழியை முன்வைத்து தத்தெடுப்பதற்கான வாய்ப்பை நட்சத்திரங்கள் கிசுகிசுக்கின்றன. இந்த அவென்யூ நம்பிக்கையையும் ஒரு நிறைவான குடும்ப வாழ்க்கையை நோக்கி வளர்ப்பு உள்ளுணர்வைச் செலுத்துவதற்கான வாய்ப்பையும் வழங்குகிறது. காதல் விவகாரங்களில் ஏமாற்றம் மீண்டும் மீண்டும் வரும் கருப்பொருளாக மாறும். இது இதய விஷயங்களில் பின்னடைவின் முக்கியத்துவத்தை உங்களுக்கு நினைவூட்டுகிறது. வயதான நபர்களுடன் தோழமைக்கான விருப்பத்தை சுட்டிக்காட்டுகிறது. இது உங்கள் உறவுகளுக்கு சிக்கலான அடுக்கைச் சேர்க்கிறது. பெண் ஜாதகம் கெட்டிருந்தால், மனைவியை இழந்தவர் மீதான ஈர்ப்பு ஒரு தனித்துவமான பண்பாக வெளிப்படுகிறது. இந்த சாய்வு காதல் நிலப்பரப்பை வடிவமைக்கலாம். உங்கள் தனிப்பட்ட இணைப்புகளுக்கு ஒரு தனித்துவமான இயக்கவியலை அறிமுகப்படுத்துகிறது. குழந்தைகளுடனான பிரச்சனைகள் மூலம் சவால்கள் எழுகின்றன. பெற்றோரில் பொறுமை மற்றும் புரிதலின் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. ஊகங்களில் இழப்பு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிதி விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை குறிக்கிறது. முதலீடுகளை விடாமுயற்சியுடன் அணுகுமாறு உங்களை வலியுறுத்துகிறது. நட்சத்திரங்கள் சினிமாவுக்கான நாட்டத்தை நோக்கிச் சுட்டிக்காட்டுகின்றன. இது மகிழ்ச்சி மற்றும் கவனச்சிதறல் இரண்டையும் தரக்கூடும். இருப்பினும், கிரிமினல் வழக்குகளின் நிழல் தத்தளிக்கிறது. சில நோக்கங்களில் இருந்து எழக்கூடிய சாத்தியமான சட்ட சிக்கல்களுக்கு எதிராக எச்சரிக்கையாக உள்ளது. அலைந்து திரிவது பெரும்பாலும் ஒரு வரையறுக்கும் பண்பாக மாறுகிறது. இது ஆய்வு மற்றும் சாகசத்தை தேடும் அமைதியற்ற மனதை குறிக்கிறது. காஸ்மிக் சீரமைப்பு மனச்சோர்வின் தருணங்களை குறிக்கிறது. சவாலான காலங்களில் பின்னடைவை வளர்க்கவும் ஆதரவை பெறவும் உங்களை தூண்டுகிறது. தகவல் தொடர்புகளில் விவேகத்தின் அவசியத்தை வலியுறுத்தும் கதை தாங்கும் போக்குகள் வெளிப்படுகின்றன. நீங்கள் இந்த எதிர்காலத்தில் பயணிக்கும்போது சவால்களை வலிமையுடன் சந்திக்கலாம். மேலும் அண்ட நிழல்கள் மூலம் பிரகாசிக்கும் ஒளி பின்னடைவு, புரிதல் மற்றும் நிறைவின் பாதையே ஒளிரச் செய்யட்டும். சுருக்கமாக சொன்னால், நீங்கள் இந்த காலத்தில் இன்னும் பிறந்த குழந்தை தத்தெடுக்கலாம். காதல் விவகாரங்களில் ஏமாற்றம், வயதானவர்களை மட்டுமே பிடிக்கும். கணவனை மனைவியை இழந்தவர்கள் மீது ஈர்ப்பு, குழந்தைகள் மூலம் பிரச்சனைகள், ஊகங்களில் இழப்பு, சினிமா, குற்றவியல் வழக்கு, அடிக்கடி அலைந்து திரிவது, மனச்சோர்வு, கதை சுமப்பவர் போன்றவை நடக்கலாம். இந்த காலத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 5 கிரகங்களின் சஞ்சார பலன் என்ன? சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களும் ஒரு வருடத்தில் 12 ராசிகளிலும் சஞ்சரிப்பதால் மாத பலன்களில் அவற்றின் சஞ்சார பலன் பார்க்க வேண்டும். சந்திரன் ஒரு மாதத்தில் 12 ராசிகளிலும் சஞ்சரிப்பதால் வார நாள் பலன்களில் அதன் சஞ்சார பலன் பார்க்க வேண்டும். இந்த குறிப்பிட்டுள்ள பலன்கள் எல்லோருக்கும் பொருந்துமா? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஜோதிடத்தில் பிறந்த ஜாதகம் கொண்டு தசை புக்தி அந்தரம் சூட்சுமம் படியும். ஏதாவது குறிப்பிட்டுள்ள கேள்வி கேட்டு அந்த கேள்விக்குரிய பாவம், பாவமுனை நட்சத்திரம், உப நட்சத்திரம்,
உப நட்சத்திரம் உப நட்சத்திரம் நட்சத்திர சாரம் மற்றும் துணை பாவம் பாவ முனை நட்சத்திரம் நட்சத்திர சாரம் மேற்சொன்ன அனைத்தின் நட்சத்திரம் உப நட்சத்திரம். உப நட்சத்திரம் உப நட்சத்திரம் போன்ற பல்வேறு கணக்குகளை பார்த்து பலன் கூறுவது சரியான முறையில் பலன் கூறுவதாகும். மேற்படி பலனை கேள்வி கேட்ட நேரத்தின் ஜாதகத்தின் மூலம் பல்வேறு கணக்குகளை பார்த்து பலன் கூறுவதும் சரியான முறையில் பலன் கூறுவதாகும். மேற்சொன்ன 2 முறைகள் மட்டுமே சரியான முறையில் பலன் கூறுவதாகும். கோச்சரா பலன்கள் அனைத்தும் பொது பலன்களே.